ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 27/8/2024 செவ்வாய்க்கிழமை நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் 11ஆம் நாள் நவமி. தக்ஷணாயன புண்ணிய காலம் கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிரை. ஸ்ரீ பாஞ்சராத்திர ஜெயந்தி. மேல் நோக்கு நாள். நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னா காலையில் 7:45 8:45, சாயந்தரம் 4:45 5:45. ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். சிம்ம லக்னம். இருப்பு 3 நாழிகை 33 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 4 நிமிடத்திற்கு. கரணன் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. திதி இன்று காலை 7:30 மணி வரை அஷ்டமி, அதன் பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று இரவு 8:54 மணி வரை ரோகிணி, அதன் பின்பு மிருகசீரிஷம். நாமயோகம் இன்று அதிகாலை 3:55 மணி வரை வியாக்காதம், அதன் பின்பு ஹர்ஷனம். கரணம் இன்று காலை 7:30 மணி வரை கௌலவம், அதன் பின்பு மாலை 6:50 மணி வரை தைத்துலம், அதன் பின்பு கரஜை. அமிர்தாதி யோகம் இன்று இரவு 8:54 மணி வரை அருமையான அமிர்த யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று இரவு 8:54 மணி வரை சுவாதி, அதன் பின்பு விசாகம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயில் போங்கோ. வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமான செவ்வரளி மாலை கொண்டு நெய் தீபமேற்றி வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குவா சத்தம் கேட்கும், இல்லைன்னா மங்கள சத்தம் கண்டிப்பாக கேட்கும். சரியா? ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக கிடைக்கும். நவ கிரகங்களில் உள்ள பிராத்துர்காரகராகிய செவ்வாய் பகவானை வணங்க சுபிக்ஷங்கள் உங்கள் இல்லம் தேடி வரும். அதே மாதிரி இன்னைக்கு ஸ்ரீ பாஞ்சராத்திர ஜெயந்தி. இது என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியுமோ தெரியாதோ, இருந்தாலும் சொல்கிறேன். அதாவது இந்த கிருஷ்ண பகவான் அஷ்டமி திதியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர் என்ன. அதனால இந்த அஷ்டமியும் ரோஹிணியும் எப்போ சேர்றதோ அப்போ தான் வைஷ்ணவ சம்பிரதாயத்தை கடைப்பிடிக்கிறவா கொண்டாடுவா. சைவம் இது பண்ணுறவா கோகுலாஷ்டமின்னு சொல்லி நேர்த்திக்கு பண்ணிட்டா. சரியா? ஏன்னா அஷ்டமி இருந்தால் போகிறோம், ரோஹிணி கொஞ்சம் இருந்தால் கூட போகிறோம்னு. ஆனால் இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தை கடைப்பிடிக்கிறவா இன்னைக்கு வழிபாடு பண்ணுறது, கிருஷ்ணரை வழிபாடு பண்ணுறது பாஞ்சராத்திர ஜெயந்தி. இது பார்த்தீங்கன்னா காலையில் 7:30 வரைக்கும் அஷ்டமி இருக்குது, அதே சமயம் இரவு வரைக்கும் ரோஹிணி நட்சத்திரம் இருக்குது. ஸோ இன்னைக்கு வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவா கொண்டாடுவாங்க. பரவாயில்ல, நம்மளும் கொண்டாடுறது தப்பே கிடையாது. சரியா? இன்னைக்கு கிருஷ்ண பகவான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் இன்னைக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக கிருஷ்ணரை வழிபாடு பண்ணுங்க. எப்படி? ஒரு தட்டில் வெல்லம், அவல், வெண்ணெய், தயிர், இதை 4 வைங்கோ. 4 ஐட்டம் கரெக்டாக. அதை அப்படியே வச்சு நல்ல வழிபாடு பண்ணுங்க. கிருஷ்ண பகவானை நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பங்களை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீர்கள். ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். வாழ்த்துக்கள். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள். ரிஷபராசியில் குரு மற்றும் சந்திரன், மிதுன ராசியில் செவ்வாய், கடக ராசியில் புதன், சிம்ம ராசியில் சூரியன், கன்னி ராசியில் கேது மற்றும் சுக்கிரன், கும்பராசியில் சனி வக்கிர கதியில், மீனராசியில் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுருமை மேஷ ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைய விட இன்னைக்கு சூப்பராக இருக்கும். அதே தனவாக்கு குடும்பஸ்தானமாக 2ஆம் இடத்துல சந்திர பகவான்,
குரு பகவானோட சேர்ந்து குருச்சந்திர யோகத்தை உங்களுக்கு கொடுக்குறார். அதே சமயம் மூன்றாம் இடத்துல செவ்வாய் இருந்தாலே ஜெயம்தான், வெற்றி தான், முயற்சிகள் எல்லாம் சூப்பர். இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பா ஒரு வருமானம் வரும், மனதிற்கினிய ஒரு வருமானம். எப்போ உழைச்சது கூட இன்னைக்கு வரலாம். அதே மாதிரி நேற்றுக்கு வந்து பத்தியில அதே மாதிரி இன்னைக்கும் வரும். அதனால உழைக்கிறதுக்கு தப்பே கிடையாது. இன்னைக்கு பொருளாதார நிலை கண்டிப்பா உயரும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரித்து காணப்படும். குடும்ப நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கும் உயர்வுகள் இன்னைக்கு கண்டிப்பா கிடைக்கும். தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லபடியா நடக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி கண்டிப்பாக கிடைக்கும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் கணவனின் அன்பையும் ஆதரவையும் பெற்று மகிழ்வார்கள். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குரு மகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் கொஞ்சம் கையில அரிசியை வச்சுக்கோங்க. ஓம் நமோ நாராயணா இல்லைன்னா ஓம் நம சிவாய ஒரு 11 தடவை சொல்லிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் உங்க காம்பவுண்ட் வாசல்ல போட்டுருங்கோ. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். ஏன்னா எறும்புகளுக்கு அன்னதானம் பண்றேன், அதனாலே உங்களுக்கு மகிழ்ச்சி கண்டிப்பா கிடைக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 4. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுமே ரிஷபராசி நேர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் இடத்துல புதன், ஜென்மராசியில சந்திர பகவான் குரு பகவானோடு இணைந்து அற்புதமான ஒரு நல்ல நாள். இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். நேற்றுக்கு இருந்ததா இல்லையா? கண்டிப்பா இருந்தது. அதே மாதிரி இன்னைக்கும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். சரி, அலைச்சலை ஜாலியா எடுத்துக்கோங்க. சரியா? இன்னைக்கு கணவன் மனை ஒற்றுமையும் கொஞ்சம் அரசல் புரசலாக தான் இருக்கும். அப்படியே அனுசரித்து போயிடுங்க. குடும்பத்திட்ட தேவையில்லாத குழப்பம்லாம் வரும். சரியா? அதே மாதிரி உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் நிதானமாக இருக்கணும். இன்னைக்கு உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள்லாம் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் சிறிய அளவில் சலிப்புகள் தோன்றலாம். அயல்நாட்டில் வசிக்கும் அன்பர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கலாம். இன்றைய தினம் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்ம சுவாமி. இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் கையில கொஞ்சோண்டு 2 துளசி எடுத்துன்னு போயிடுங்க. பேக்ல வச்சு அற்புதமான ஒரு சந்தோஷம் இன்னைக்கு உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுமே மிதுனராசி நேர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு நேற்றுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்து செலவெல்லாம் பண்ணீங்களா? ஜாலி தான். மணி பர்ஸு காலி தான். இன்னைக்கும் அதே சுச்சுவேஷன் தான். செலவுகள் வரலாம். அதேமாதிரி சில பேருக்கு இடமாற்றம் இனிமையாக அமையும். ரொம்ப நாளாக வீடு தேடிட்டு இருக்கீங்க, வாடகைக்கு கண்டிப்பாக இன்னைக்கு கிடைக்கும் நல்லபடியாக. சரியா? அப்படியே டூலெட் போர்டாக பார்த்துன்னு போயிடுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். இன்னைக்கு 3ஆம் இடத்துல இருக்கிற 3ஆம் இடத்துல இருக்கிற சூரிய பகவான் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார் எடுக்கிற காரியங்களில். உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும். தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லபடியாக நடக்கும், கவலைப்பட வேண்டாம். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வார்கள். உத்தியோகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு மனதில் இருந்து வந்த கவலைகள் குறையும். இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் ஏற்றம் காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சுப செலவுகள் இன்றைய தினமும் வரலாம். இன்னைக்கு மிதுனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். அதே மாதிரி இன்னைக்கு வரும்போது அதை சாப்பிட்ருங்கோ, இல்லையா குழந்தைகளுக்கு கொடுத்துருங்கோ. இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியதும் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். உங்களோட அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதுமே கடகராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு சூப்பராக இருந்தீங்களா? இன்னைக்கும் அதை விட தூள் தான், சும்மா அதிர்தில்ல. ஏன்னா லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானோட இணைந்து அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போறாரு. பிடிச்சிக்கோங்க. சரியா? கணவன் மனை ஒற்றுமை ஜோராக இருக்கு. ஜாலியாக சந்தோஷமா இருக்கும். சில பேருக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம். அதேமாரி எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் தொழில் வியாபாரம் பார்த்தீங்கன்னா லாபகரமாக மேன்மைகரமாக செல்லும். சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் ஏற்றம் அடைவார்கள். உத்தியோகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும்.
இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம். இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் கையில் 2 சக்கரை எடுத்து வச்சுட்டு ஓம் நமோ நாராயணா இல்லைன்னா ஓம் நம சிவாய ஒரு 11 தடவை சொல்லிட்டு அப்படியே வாயில கொண்டுருங்க. அப்படியே சக்கரை உள்ள போறதா ஸ்வீட்டா இருக்கா, அதேமாரி இன்னைக்கு உங்களுக்கு ஸ்வீட்டான செய்தி ஒன்று கிடைக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம், வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்மராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடமாகிய ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான், 11ஆம் இடத்துல செவ்வாய் பின்னி எடுக்க போறீங்க. இன்னைக்கு ஒவ்வொன்றையும் 11ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால அடி தான். அதாவது சில பேர் பேசிட்டு அடிப்பாங்க, அந்த வடிவேல் படத்தில் சொல்லுவாங்க எல்லாரும் பேசிட்டு அடிப்பாங்க, நீ அடிச்சுட்டு பேசுறியாப்பான்னு. அதுமாரி இன்னைக்கு அடி தூள் கிளப்ப போறீங்க. இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும், நல்லபடியாக உழைக்கணும், நல்ல காசு வரும். சரியா? இன்னைக்கு உத்தியோகத்தில் கொஞ்சம் பொறுப்புகள் உங்களை தேடி வரும், அதெல்லாம் அவாய்ட் பண்ணாதீங்க. தொழில் வியாபாரம் இன்னைக்கு நல்லபடியாக இருக்கும், கவலைப்படாமனா பரபரப்பாக இருப்பீங்க. அதனாலேயே புதிய வாடிக்கையாளர் வந்து சேருவார்கள். அதுமாரி கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயல்படுவார்கள். உத்தியோகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமான மன நிறைவை கொடுக்கும். இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை நாடுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று கிடைக்கும். இன்னைக்கு சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் 2 கிராம்பு எடுத்து வச்சுன்னு போயிடுங்க, அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம், வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்திக்கு சூப்பர், இன்னைக்கு சூப்பரோ சூப்பர். ஏன்னா 9ஆம் இடமாக்கிய பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் குரு பகவானோட இணைந்து அற்புதமாக இருக்கார். எடுக்கிற காரியங்கள் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் கேட்ட உதவிகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரமும் நல்லபடியாக நடக்கும், கவலைப்பட வேண்டாம். கணவன் மனை ஒற்றுமையும் ஜோராக இருக்குது, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இன்னைக்கு எடுக்கிற காரியங்களும் அற்புதமாக நிறைவேறும். என்னதான் ஜென்மராசியில் கேது பகவான் இருந்தால் கூட குருவோட பார்வையை தான் வாங்கிக்கிறார். அதனால ஓரளவுக்கு உங்களுக்கு சமாளிக்கிற ஒரு ஆற்றல் கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்துக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் மனசில் இருந்து வந்த கோரிக்கைகள் கண்டிப்பாக மேல் அதிகாரிகளால் நிறைவேற்றப்படும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். அதே மாதிரி இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமாக செயலாற்றுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். இன்னைக்கு கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் 2 வில்வத்தை எடுத்து வச்சுன்னு போயிடுங்க, அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், வணங்க வேண்டிய தெய்வம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்திக்கும் அப்படிதான் இன்னைக்கும் அப்படிதான் சந்திராஷ்டமம் இருக்கு. சந்திராஷ்டமம் இருக்குனாலே கவனமா இருக்கணும். என்னதான் சந்திர பகவான் அப்படி இப்படி அப்படின்னாலும் உங்களோட ஜீவனாதிபதி கொஞ்சம் வேலையில டென்ஷன் பண்ணுவார். சரியா? ஏதாவது ஒரு குழப்பத்தை நீங்கள் கவனமாக இருந்தாலும் போகிறோம். என்ன கவனம்? நாவடக்கம், அமைதியாக இருந்தாலும் போகிறோம். அதேமாதிரி வாகனம் ஓட்டும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். வாகனத்தை எடுக்கும்போதே கவனமாக இருக்கணும், ஓட்டும்போது கேட்கவே வேண்டாம், ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். டென்ஷன் ஆகும், அதெல்லாம் உரமா வச்சிடணும். சரியா? அடுத்தபடியாக தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சில முயற்சிகள் தடை தாமதங்களை சந்திக்கலாம். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் தயவு செய்து. சரியா? இன்னைக்கு துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் 2 உலர் திராட்சை எடுத்து வாயில போட்டு நன்னா மென்று சாப்பிட்டுருங்க. சந்திராசிரமம் இருந்தால் கூட ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு ஒரு சில சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு, வணங்க வேண்டியதும் எம்பெருமான் முருகப்பெருமான். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத்.
எனதுமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். நேற்றுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்தீங்க, இன்னைக்கு ரொம்ப அதிசந்தோஷமாக இருப்பீங்க. அதனால இன்னைக்கு 7ஆம் இடமாகிய களத்திர ஸ்தானத்தில் சந்திர பகவான் குரு பகவானோடு இணைந்து அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போறார். ஏற்கனவே ஜென்ம ராசியை குரு பகவான் தனது 7ஆம் பார்வையாக பார்த்துட்டு இருக்கார். சரியா, இன்னைக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. 10ஆம் பார்வையாக சனி பகவான் பார்த்தா கூட அதெல்லாம் உடச்சிட்டு அப்படியே போயிட்டு இருக்கீங்க. உடல் ஆரோக்கியம் இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். கணவன் மனை ஒற்றுமை ரொம்ப ரொம்ப ஜோர். சரியா, ரொம்ப வாழ்க்கை துணைக்காக சில வேலைகளை நீங்கள் இன்னைக்கு செய்வீங்க. அதேமாரி குடும்பத்தினர் சந்தோஷமாக காணப்படுவார்கள். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் கணவனின் அன்பையும் ஆதரவையும் பெற்று மகிழ்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு நண்பர்கள் ஆதரவாக குரல் கொடுப்பார்கள். இன்னைக்கு விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து வச்சுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுமே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகைரோன ரோகஸ்தானமாக 6ஆம் இடத்துல சந்திர பகவான். அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எடுக்கிற காரியங்கள் இன்னைக்கு சிறப்பாக செய்வீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களை ரொம்ப மதிப்பாங்க. மறைமுக திறமைகளை காட்டுவீர்கள் இன்னைக்கு. அதனாலேயே உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் விலகும். எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமாக நடைபெறும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் இருக்கலாம். குடும்ப ஒற்றுமை சுவையாக இருக்கும், சுமையாக இருக்காது. நண்பர்கள் ஆதரவுக்கரம் நீட்டுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு முயற்சிகள் பலிதமாகும். இன்னைக்கு உத்தியோகத்துக்கு போற பெண்களுக்கெல்லாம் ஒரு தனி மரியாதை கிடைக்கும் அலுவலகத்தில். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் ஆற்றலுடன் பயணிப்பார்கள். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் 2 கல்கண்டு எடுத்து நல்லா கடிச்சு மென்னு சாப்பிட்டுருங்கோ. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமே மகர ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் நாள். பஞ்சமஸ்தானமாகி 5ஆம் இடத்துல குரு பகவானுடன் இணைந்து சந்திர பகவான் அற்புதமான ஒரு குரு சந்திர யோகத்தை கொடுக்கப்படுறார். மனசுல சந்தோஷம் இருக்கும். கோவில்களுக்காகவே சில திருப்பணிகளை மேற்கொள்வீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று கிடைக்கும். அதேமாரி உத்தியோகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் பலிதமாகும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் குடும்ப நலன் கருதி சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய உயர்வுகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக உருவெடுப்பார்கள். இன்னைக்கு மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 வேப்பிலை எடுத்து வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையம்மன். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 7. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமே கும்பராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பரான நாள் தான். ஏன்னா சுகஸ்தானமாகி 4ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமாக இருக்கார். எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு இன்னைக்கு அற்புதமான மனநிறைவை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு வேலை நிமித்தமாக சிறுதூர பயணங்களை மேற்கொள்வார்கள். தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லபடியாக நடக்கும். லாபம் வரும். இன்னைக்கு கூட்டாளிகள் ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க. கணவன் மனை ஒற்றுமை ரொம்ப ஜோராக இருக்குது. ஜாலியாக வெளியில் போயிட்டு வாங்க. சரியா, அடுத்தபடியாக உத்தியோகத்துக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் இன்னைக்கு சந்தோஷம் ஒரு கண்டிப்பாக கிடைக்கும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் மூலம் சில நன்மைகளை எதிர்பார்க்கலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சிறுதூர பயணங்களின் மூலமாக வாழ்க்கை பிரகாசிக்கும். இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 ஒரு சின்ன பேப்பர்ல விபூதி மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி
ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுமே மீனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனதில் தைரியம் அதிகரிக்கும், முயற்சிகள் பலிதமாகும். சகாயஸ்தானமாக 3ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் குரு பகவான் அடைந்து அப்படியே உங்களுக்கு சூப்பராக ஒரு பெரிய பிரைட்டான ஒரு ஃபியூச்சரை கொடுக்க போறார். சரியா? இதெல்லாம் பிடிச்சிக்கோங்க. உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவதோடு எதிர்பார்க்கும் சில உயர்வுகளையும் பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். அதிரடியான சில திட்டங்களை தீட்டி முன்னேற்றம் காண்பீர்கள். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். உத்தியோகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியோடு காணப்படுவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமாக செயலாற்றுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு உடன் பிறப்புகள் நல்ல தகவல்களை தருவார்கள். இன்னைக்கு மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும், உற்சாகத்தை கொடுக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 6. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.